இந்தியா மீது மேலும் 25% வரி விதித்து ட்ரம்ப் அடாவடி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினா அதிக வரி விதிக்கப்படும்னு எச்சரித்த ட்ரம்ப், இந்தியா, சீனா உள்ளிட்ட ரஷ்ய நட்பு நாடுகளை நேரடியாக மிரட்டிட்டு வராரு. சீனா கடுமையாக பதிலளித்தாலும் அதே நேரத்துல இந்தியா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இருந்து வந்தது. இந்த நிலையில ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதா ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனால் இந்திய பொருட்கள் மீது அதிகமாக 25% வரி விதிக்கப்படும்னு புதன்கிழமை அன்று அறிவித்திருக்காரு. இதை தொடர்ந்து இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும் மொத்த வரி 50% உயர்ந்திருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை விமர்சிக்க மோடி தயங்குவதற்கான காரணம் அதானி உள்ளிட்ட தொழிலதிபர்களின் நிதி தொடர்புகளா என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. ரஷ்யா இடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா இந்தியாவை மிரட்டியது. ஆனால் மத்திய அரசின் செயல்பாடுகள் அந்த மிரட்டலுக்கு அடிபணியும் நிலையை உருவாக்கியிருக்கும்னோ. கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவிடமிருந்து ஒரு வாரம் கச்சா எண்ணெய் வாங்காததா இந்திய அரசை கடுமையாக விமர்சிக்க வைத்தது. இதுபோலவே இந்தியா பாகிஸ்தான் மோதலை வர்த்தகத்தின் பேரில் நிறுத்தினேன் என ட்ரம்ப் கூறிய போதும் மோடி எதிர்வினை அற்றதாக இந்த விவகாரத்தில் அமைதியாகவே இருக்கிறார். இந்தியர்களை புரிந்து கொள்ளுங்கள், ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டினாலும் மோடி அவரை எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தி, அதற்கு காரணம் அதானி மீது அமெரிக்கா நடத்தும் ஊழல் விசாரணையும் ரஷ்யா உள்ளிட்ட நிறுவனங்களுடன் உள்ள நிதி ஒப்பந்தங்கள் தான் என கூறினார். மோடியின் மௌனம் அவரது கை கட்டப்பட்ட நிலையை காட்டுகிறது என அவர் குற்றம் சாட்டினார்.